இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆண்களுக்கும் வந்து அந்த ஏஜ் ஆகும்போது அந்த உடல் திறன் குறையும் போது அந்த உடல் அளவில் ஈடுபடுறதுக்கான உடல் திறன் குறையும் போது வயகரா மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்றது அதனால பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது வந்து அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் மெடிக்கல் ஸ்டோர்லேயே போய் கேட்டு வாங்கிக்கிறாங்க வந்து இதுக்கு நம்ம ஊரில் பெரிய பிரச்சனை இதுதான். எந்த மருந்து வேணாலும் எங்கே வேணாலும் போய் வாங்கிக்கலாம், யார் வேணாலும். அது ஜோக் ஒன்று இருக்கு. ஒருத்தனுக்கு வந்து பேதி ஆகிட்டு இருந்தது தான். அவர் போய் கடையில் வந்து பேதிக்கு மருந்து கொடுன்னு கொடுத்தானா, அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், பேதி ஆகிறதுக்கு மருந்து கொடுத்துட்டான். அந்த மாதிரி மக்கள் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த மருந்து இருந்தாலும் சரிதான், வயகரா மட்டும் கிடையாது, மருந்து கல்லை வாங்கி சாப்பிட தப்பு, செல்ஃப் மெடிக்கேஷன் தப்பு. சரி, அது பக்கத்தில் வச்சிடணும். இப்போது ஏஜ் ஆக ஆக எல்லாருக்குமே நம்ம பிளட் வெசல் இருக்கிற ரத்த குழாய் இருக்கு இல்லையா, திக்காக ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் சிகரெட் குடிக்கிறவங்களுக்கும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து உள்பொறையில் கொஞ்சம் சேர்ந்துட்டுருக்கும். இந்த வாட்டர் பைப்பில் பாசி சேர்கிற மாதிரி நாங்கள் வந்து சொல்கிறோம், அத்திரோஸ்க்ளரோசிஸ்னு சொல்லுவாங்க. அதை அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும், ரத்த ஓட்டம் கம்மியாகிடும். ரத்த ஓட்டம் ஆணுறுப்பில் கம்மியான விருப்பத்தன்மை கோளாறு வரும். இப்போ இந்த மாதிரி ஆண்களுக்கு வயகரா கண்டிப்பாக ஹெல்ப் செய்யும். எப்படின்னா, இந்த வயகரா மாத்திரை, வயகரா வந்து ஒரு கம்பெனியோடைய பிராண்ட் நேம். அதை நாங்கள் கெமிக்கல் பேர் சொல்ல போனால் சில்டனாஃபெல் சிட்ரேட் ஒன்று இருக்குது, டடலாஃபெல்னு இன்னொன்று இருக்குது, வர்தனாஃபெல்னு இன்னொன்று இருக்குது, யூடனாஃபெல்னு இன்னொன்று இருக்குது, அவனாஃபெல்னு இன்னொன்று இருக்குது. இதெல்லாம் வந்து PDE5 இன்ஹிபிட்டர்னு நாங்கள் சொல்லுவோம், ஒரு ப்ராட் ஹெட்டிங். இந்த மாதிரி மருந்துகள் ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா, அந்த ரத்த குழாய் இருக்கு இல்லையா, அதை வந்து டைலேட் பண்ணி விட்டுடும், எக்ஸ்பேண்ட் பண்ண விட்டுடும். அப்போ ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். ஆனால் இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு இவருடைய உடம்புக்கு விஷம் வருமா வராதான்னு டாக்டர் செக் பண்ணணும். இப்போ பிபி ரொம்ப ஹையாக இருக்குது, கண்ணில் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் இருக்குது, ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான் இருக்குது, ஒரு நெஞ்சு வலி வந்து டாக்டர் வந்து நைட்ரேட்ஸ் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, சார்பிட்ரேட் போன்ற மாத்திரைகள். அந்த மாதிரி ஆட்கள் சாப்பிடக்கூடாது. இது வந்து முக்கியமாக இதெல்லாம் ஜாகிரதையாக பார்த்து செக் பண்ணி டாக்டரோட அட்வைஸ் மூலமாக சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது, இவனுக்கும் நல்லது. வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்டு அதனால பக்க விளைவுகளால் குறிப்பாக மாரடைப்பு மாதிரி ஏற்பட்டு சிலர் இறந்திருக்க செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜ் ஆக ஆக வந்து அந்த உடலுறவில் ஈடுபடும் போது அந்த இதய துடிப்பு அதிகமாக இருக்கும், அதனால மாரடைப்பு வர வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒரு பயம் சிலருக்கு இருக்குது. வந்து அந்த இதயத்துக்கும் உடலுறவுக்கும் சம்மந்தம் இருக்கா? கிடையாதுங்க. ஏன்னா எந்த மருந்து எடுத்தாலும் விளைவுகளும் இருக்கும், பக்க விளைவுகளும் இருக்கும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். பக்க விளைவுகளே இல்லைன்ற யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா பக்க விளைவுகளே இல்லைன்னா விளைவே இருக்காது. அதெல்லாம் சொன்ன டாக்டர்கிட்ட போன காரணம் என்னன்னா, டாக்டர் எடை போடுவார், இவனுக்கு பிரச்சனை வருமா வராதா, ப்ராப்ளம்ஸ் வருமான்ட்டு. இப்போது பக்க விளைவுகள் எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். வந்து ஒரு 50 வயசு ஆள் எடுத்துக்கோங்க, ஆணை எடுத்துக்கோங்க. அவருக்கு ஒருவருடைய கெப்பாசிட்டி, ஃபிட்னஸ்ஸு, பேஸ் இருக்கும் இல்லையா, ஃபாஸ்ட்டாக ஓட முடியாதவர் 20 வயசு பையன் மாதிரி. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, மாத்திரை போட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் அதிக முறை ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. உடம்பு தாங்காது. அவங்க லெவலில் ஒழுங்காக போனேன்னு பிரச்சனை வராது. ரெண்டாவது, நிறைய ஃபுல்லாக சாப்பிட்டு, முக்கியமாக ஆயிலி ஃபுட்டு, இந்த பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அதோட மதுவும் போட்டு லிக்கர் சாப்பிட்டாங்கன்னா அஃபெக்ட் ஆகும் பாடி விஸ்டாண்ட். அது புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன முடியுமோ அட் தேர் ஓன் பேஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதில் குறிப்பாக இந்த மாத்திரை போடுறதுல இன்னொரு விஷயம் டாக்டர், வந்து அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ரொம்ப உதாரணமாக வந்து ஒரு வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு வந்து அதில் நிறைய நேரம் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ நேரம் ஈடுபடுறதுக்காக மாத்திரைகள் சாப்பிட்றது அப்படிங்கிறது. வயக்ரா போன்ற மாத்திரை டைமிங் அதிகமாகாது.
வயகரா வந்து விரைப்புத்தன்மை வர்றது தான் உதவி செய்யும். விந்து தள்ளி போகிறதுக்கு முயற்சி பண்ணணும்னா அதுக்கு வேறு விதமான மாத்திரை இருக்குது. செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இனிபிட்டர், எஸ்எஸ்ஆர்ஐஸ் போன்ற மருந்துகள். இதுக்கு நிறைய பக்க விளைவுகள் இருக்கும். இது கண்டிப்பாக டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் டச் பண்ணக்கூடாது. ரைட். இப்போ கொஸ்டின் வந்து எதுக்காக இவங்க வந்து அந்த இன்டர் கோர்ஸ் டைம் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. சிம்பிள். நீலப்படம் பார்த்து அந்த மாதிரி பண்ண ஆசைப்படக்கூடாது. புரிஞ்சுக்கணும். செக்ஸோடைய நோக்கம் என்ன? ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே திருப்தி கிடைக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும். நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எவ்வளோ நேரம் பண்ணுறதுன்னு கிடையாது, கொஸ்டின் கிடையாது. அந்த அம்மாவுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீ பண்ணி கொடுத்தியா, அதை பொறுத்து இருக்கு. உதாரணம் சொல்கிறேன். 2 பேரும் கை நீட்டம் தான் ஷேக் ஹேண்ட் கொடுக்க முடியும். ஒருத்தர் கை மூடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் கொடுத்தா நிவராது. அந்த அம்மாவை தூண்டி விடாமல், அந்த அம்மா உணர்ச்சி வசப்பட முடியாமல் தலைமையில் வந்து எடுத்த உடனே நீ செக்ஸில் ஈடுபட்ட எப்படி அந்த அம்மாவுக்கு இன்பம் கிடைக்கும்? 2வது, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சந்தோஷமாக இருக்காங்களா அந்த அம்மா? இவரோட இப்போ திட்டுறாரா, கோச்சிக்கிறாரா? அந்த அம்மாவோடைய எண்ணங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாரா? அவங்களுக்கு கன்சோல் பண்ணாங்க. இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பண்ணாமல் செக்ஸ் ஈடுபட்ட எப்படி அவங்களுக்கு இன்பம் கிடைக்கும்? அப்போ நீங்கள் 2 மணி நேரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? யாருக்காக பண்ணுறீங்க? உங்கள் சந்தோஷத்துக்கு, உங்கள் குடும்ப சந்தோஷத்துக்கு, உங்கள் 2 பேர் தம்பதிகளோட சந்தோஷத்து தான். அது மறந்துட்டு நான் 1/2 மணி நேரம் பண்ண, 1 மணி நேரம் பண்ண என்ன அர்த்தம்? 2வது, எப்பயுமே ஆகாயத்தில் பறக்க முடியாது, பூமியில் நடக்கணும். நீலப்படத்தை பார்த்து அது மாதிரி இல்லை. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், என்னுடைய 41 வருஷம் ப்ராக்டிஸில் வந்து யாராவது ஒருத்தன் வந்து நான் 2 மணி நேரம் பண்ணேன்னு நம்பாதீங்க. சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க 3/4 மணி நேரம் பண்ணுறான்னா 1 மணி நேரம். நான் சொல்வேன், நீ என்ன நான் 10 மணி நேரம் பேரன் சொல்லியான்பேன். இது யார் இப்போ இடம் போட்டாங்க? இங்கே வந்து மருத்துவ ரீதியாக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு ஆணுக்கு விரைப்புத்தன்மை வந்து பெண்ணுடைய ஜனன உறுப்பில் ஆண் உறுப்பை செலுத்தி ரெகுலராக மூவ் பண்ணாங்கன்னா 2 நிமிஷத்துக்கு மேலே தாங்க முடியாது. புரிஞ்சுதா? இப்போ சிங்கம் இருக்கையில் லயன், அது என்ன சொல்லுவாங்க, கிங் ஆஃப் த ஜங்கிள்னு சொல்கிறோம். அதோடைய திறமை எவ்வளோ தெரியுமா? 60 செகண்ட்ஸ், 1 நிமிஷம். ஜங்கிளோடைய கிங்குக்கே அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளாம் எவ்வளோப்பா? அது புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன், டைம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்டு. 2 பேருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதை திங்க் பண்ண ஆரம்பிங்க முக்கியமாக. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த விரைப்புத்தன்மை, குறிப்பாக அந்த அளவோட, அந்த உடல் உறுப்போட அளவு அதிகமாகிறதுக்காக மாத்திரை சாப்பிட்றது, அதுக்காக நிறைய விளம்பரங்கள் வருது, அதை நம்பி வாங்கி சாப்பிட்றாங்க. வந்து இது வந்து சரியா? ஏதாவது விளம்பரம் வந்தால் நம்பாதீங்க, அது பொய். ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஊரறிந்த பிராமணனுக்கு பூனல் எதுக்குன்ட்டு. அந்த மருந்து நல்லா வேலை செய்கிறதா இருந்தால் எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 2வது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவன் யார், அவனுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன படிச்சிருக்காரு, அதெல்லாம் தெரியாமல் யார் வேணாலும் பண்ணால் என்ன அர்த்தம்? இன்றைக்கி வருத்தப்படணும், வெரி சேட். இன்டர்நெட் வந்து நல்லது பண்ணிச்சு, கெட்டதும் பண்ணியிருக்கு. நல்லது பண்ணியிருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்ட்டு. ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, இது வந்து இதோடைய ஆத்தென்டிசிட்டி கொஸ்டின் பண்ண வேண்டியதாக இருக்குது. யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். கோவிட் டைமில் நான் ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன், ஒரு லேடி யாரும் தெரியாது அட்வைஸ் பண்ணுறாங்க, பல்லு வறுக்கிறதுக்கு டெய்லி ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணணுமா. ஒவ்வொரு நாளைக்கும் புதுசாக டூத் ப்ரஷ் யூஸ் பண்ண என்ன ஆகும் நம்ம, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரைட். ஆயுர்வேத புக் எடுத்தாலும் சொல்லலாம். மற்றபடி அந்த இதில் ஒரு மனிதனுடைய பிரகிருதி, அதாவது அன்னைக்கு உடம்பு ஒழுங்காக எப்படி வேலை தெரிஞ்சுக்கிறது நார்மலாக, ஆங்கிலத்தில் நாங்கள் ஃபிசியாலஜின்னு சொல்வோம், மாடர்ன் மெடிசனில். பிரகிருதி அப்நார்மல் ஃபங்க்ஷனிங், அது பெத்தாலஜின்னு சொல்லுவோம். இது 2ம் தெரிஞ்சிக்காமல் ஒருத்தர் மருந்து கொடுத்தாருன்னா அவன் மருத்துவம் கிடையாது, அவன் திருடன் கொலைக்காரன்ட்டு
சரக்கா சொல்லியிருக்காருப்பா அப்படின்னா சரக்க சமைத்தால். அதாவது என்ன அர்த்தம், ஒரு மனிதனை பரீட்சை பண்ணாமல் விவரம் தெரிஞ்சிக்காமல் மருந்து கொடுக்கக்கூடாது. இதுதான் இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் ஃபாலோ பண்ணுது. சும்மா அதை விட்டு என் மருந்து சாப்பிட்டா இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும், அது சாப்பிட்டா இது கிடைக்கின்றதெல்லாம் பொய். எப்படி பரீட்சை பண்ணாமல் அவனுக்கு கொடுக்க முடியும்? என்ன வச்சு சொல்ல முடியும்? இப்போ நான் சொல்கிறேன், விருப்பத்தன்மை கோளாறுக்கு பல காரணம் இருக்கும். உதாரணம், சர்க்கரை வியாதி நேரம் இரத்த குழாய்க்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், நரம்புக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், அதனால் விருப்பத்தன்மை கோளாறு வந்திருக்கலாம். ரெண்டாவது இவர் சாப்பிட சில மாத்திரைகளால் பக்க விளைவுகள் வந்து அஃபெக்ட் ஆகலாம், சைக்கியாட்ரிக் மெடிக்கேஷன். இந்த காக்கா வலி போகிறது இல்லையா, அது கொடுக்க மருந்தினால் அஃபெக்ட் ஆகலாம். மூணாவது ஆன்டி டிப்ரெஷன்ஸ், அதாவது மன அழுத்தத்தை கம்மி பண்ண அதனால் அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காமல் மருந்து கொடுத்தா எப்படி பலன் செய்யும்? இதையும் சதிப்படுத்தணும் இல்லையா? இப்போ மந்திரம் இருக்குது, ஆனால் சாவுக்கும் ஒரே மந்திரம், கல்யாணத்துக்கு ஒரே சொல்ல மாட்டோம். அதுக்கு சொல்கிற மருந்த மந்திரம் வேறு, சொல்கிற மருந்தம் வேறு. ஆகையினால்தான் என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லேயோ இன்டர்நெட்லேயோ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறவங்களுக்கு இதை நம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, உங்கள் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க. அவர் பரீட்சை பண்ணி நீங்கள் சாப்பிட்லாமா வேணாமா என்ன செய்யணுமோ சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் போலி விளம்பரம் நம்பாதீங்க. அது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. டாக்டர், அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வயதான பிறகு இப்போ இந்த உடலுறவில் இருக்கிற நாட்டத்துக்காக உணவு குறிப்பாக இப்போ முன்னாடி நம்ம சினிமாவில் பார்க்குற சினிமாவில் இந்த முருங்கைக்காய் ரொம்ப ஃபேமஸுங்கிற மாதிரி இந்த பாலுணர்வு கூட்டுறதுக்கான சில உணவு அப்படிங்கிற மாதிரி சிலர் எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இது இருக்கா உணவுகள்? பொதுவாக உடம்புக்கு என்ன நல்லதோ இதுக்கும் அதுதான் நல்லது. முருங்கைக்காய் எக்ஸ்ட்ராவாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் முருங்கைக்காய் நல்லது தான். வைட்டமின் ஏ கிடைக்குது, அயன் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் நல்லது தான். அதுதான் முருங்கைக்கீரை சாப்பிடுன்னு சொல்கிறோம். முருங்கான மார்க்கெட்டில் விற்கிறான், இந்த முருங்கைக்கீரை போடுறவங்க, அது உடம்புக்கு நல்லது. ஆனால் செக்ஸுக்கு அதிகமாக உடம்புக்கு ஹெல்ப் பண்ண சொல்ல முடியாது. இன்றைக்கி உடம்பு நலமாக இருந்ததோ, ஹெல்த்தியாக இருந்ததோ, ஃபிட்டாக இருந்ததோ, எப்போ எல்லாமே நல்லா இருக்கும். ஆகையினால உடம்புக்கு தேவைப்பட்ட அளவுக்கு பேலன்ஸ்டு டயட்டு, க்ரீன் வெஜிடபிள்ஸு, ப்ரோட்டீன், நான்வெஜிடேரியன் சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, எக்கு சாப்பிட்லாம். வெஜிடேரியன் பருப்பு வகைகளை சாப்பிட்லாம். அதெல்லாம் அது மாதிரி சாப்பிட்டுட்டு அளவோடு சாப்பிட்ணும், டைமோடு சாப்பிட்ணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அது மட்டும் பண்ணால் போதும். டாக்டர், நீங்கள் சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க, இப்போ வயதான கப்பலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேறு கவலைகள், இப்போ குழந்தைகளோட படிப்பு, வீடு கட்டுறது, இந்த மாதிரி வேறு கவலைகள் வர்றதுனால அவங்களுக்கு இதில் இருக்கிற ஆர்வம் குறையும், உடல் உறவில் இருக்கிற ஆர்வம் குறையும். இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸாக என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஒரு நல்ல உடல் உறவு, ஆரோக்கியமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்கு. ஆர்வம் குறைவை நான் சொல்ல மாட்டேன், ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறோம். ஒருத்தர் காலேஜில் படிக்கிறப்ப அவருடைய ப்ரையாரிட்டி என்ன? எப்படியாவது படித்து பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிடணும். அது டிகிரி வாங்கின பிறகு அடுத்த ப்ரையாரிட்டி என்ன? அது வேலை வாங்கணும். வேலை கிடச்ச பிறகு என்ன ப்ரையாரிட்டி? சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டாக முடிஞ்சால் வாங்கணும், இல்லை ஸ்கூட்டர் வாங்கணும். அது முடித்த பிறகு கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ ப்ரையாரிட்டி மாறிட்டே போகும். அதனால் ஆர்வம் கம்மியாகாது. ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், அவ்வளோதான். ஸோ அதை ஒரு வயதான காலத்தில் ஒரு ஆரோக்கியமான தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு அட்வைஸாக என்ன சொல்லலாம் டாக்டர்? என்ன கேட்டிங்கன்னா, வயதான காலமும் பரவாயில்ல, சின்ன வயசு இருந்தாலும் பரவாயில்லப்பா, ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்குவாங்க. நான் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் என்றைக்கு மன ரீதியாக 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களோ கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றும். அதை விட்டுட்டு மற்ற மேலே நீங்கள் பேஜம் கிடையாது. ரொம்ப நன்றி டாக்டர். இன்றைக்கி இவ்வளோ நேரம் சில தகவல்கள் பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறோம். நன்றி டாக்டர். வணக்கம், நான் சிநேகன் பேசுகிறேன். வாவ் தமிழா இந்த யூடியூப்பை, இந்த நிகழ்ச்சி, அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.